என்ன இன்னைக்கு ரெண்டு பேரும் ஏக சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செய்துக்கிறதா முடிவு செஞ்சிருக்கோம். இன்னைக்கே புறப்படுறோம். ஆமா அத்தை, நீங்களும் புறப்படுங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை. அப்படி இப்படியே போட்டுட்டு எப்படிமா புறப்பட முடியும்? அப்போ நீங்க கல்யாணத்துக்கு வரமாட்டீங்களா? நான் வராம உங்க கல்யாணம் நடக்குமா? அப்படி நடக்கத்தான் விட்டுடுவேனா? கல்யாணத்துக்கு முதல் நாள் எப்படி வந்து குதிச்சிடுவேன். சீக்கிரம் புறப்படுங்க, புறப்படுங்க. ராமு, சித்தப்பா, சித்தியாப்பா, பிரயாணம் சௌக்கியமா இருந்தா? சௌக்கியம். ராமு, இது யாரப்பா? ஓ, மாந்திரிகன் சித்தப்பா. இதுதான் அவன் சீதா. சீதா அவங்க தான் செத்துட்டாங்க சொன்னாங்க. இவங்க என்ன நட்டமா நிக்கிறாங்க? தீ விபத்துல செத்தது அவங்க அப்பா மட்டும்தான். நம்ம தான் தவறா நினைச்சிட்டோம். சித்தப்பா, நான் சீதாவை சிம்லாவை சந்திச்சேன். அப்படியா? சீதா, இவங்க தான் என் சித்தப்பா. வணக்கங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சீதா, இந்த வீட்டுல நீதாமா விளக்கேற்றி வைக்கணும். ராமு, சீதா உனக்காகவே பிறந்தவன். நெருப்பு மாத்திரம் இல்ல, வேற எந்த சக்தியாலே அவளை அழிக்கவே முடியாது. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமா? சீக்கிரம் ஏற்பாடு செய்யுங்க. ஆமா, ஆஷா இங்க இங்கதானே இருந்தா? ஆஷா, ஆஷா, மணி 2 ஆச்சு. போய் ரெஸ்ட் எடுத்துக்காமா. அண்ணே, அண்ணே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, பண்ணுங்க. என்ன உங்களுக்கு தெரியாம நான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். கடாசு கூட போடக்கூடாதா? கடாசு போடுற மாதிரி ஏன் கல்யாணம் நடந்துச்சு? கல்யாணம் ஆகுது, ஒரே ரகலை ரகலை. சார், குட் மார்னிங் சார். ஹலோ ஆஷா, நம்ம ராமுவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு தெரியுமோ? வெரி கிளாட் சார். நான் கூட உங்க வருங்கால மனைவியை பார்த்துட்டு தான் வரேன். ஆஷா, உடனே கடைக்காரங்களுக்கு போன் பண்ணி கல்யாணத்துக்கு துணி, நகை இதெல்லாம் புது மோசம் வந்து எடுத்து வச்சு. ராமநாதா, இதுதான் என் வீடு. சீதா, அம்மா சீதா. சீதா, என் ஃப்ரெண்டு, பேரு ராமநாதன், பெரிய ஜோசியன். உட்காருங்க. வாப்பா வாப்பா, வா வா வா, உட்கார். என்னப்பா அப்படி பாக்குற? என் பொண்ணு சீதா, நீ நம்ம ஊரை விட்டு போறப்ப சின்ன குழந்தையா இருந்துச்சு. ராமநாதா, இப்ப உன்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? என் பொண்ணு கல்யாணம் இன்னும் இல்லப்பா. கல்யாணம் எப்ப நடக்கும் நீ தான் ஜோசியம் பார்த்து சொல்லணும். வேண்டாங்க, எனக்காக நீங்க சிரமப்பட வேண்டாம். கேட்டியாப்பா? கல்யாணம்னு பேச்செடுத்தா போதும், இதே பல்லவிதான். ஏன் அப்படி? அது ஒரு கொடுமை. பட்டணத்துல ஒரு பணக்காரன் எங்க சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். நானும் வெக்கம் இல்லாம போட்டோவை எடுத்துட்டு சம்பந்தம் பேச போனேன். கண்ணா பின்னாடி என்ன திட்டி அனுப்பிச்சுட்டான். உண்மையாவா? ஆமாப்பா. ஆனா இந்த அசட்டு பொண்ணு அவரையே என் மனசுல புருஷனை நினைச்சுக்கிட்டேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்குது. அப்பா, கல்யாணம் பண்ணிக்காம எந்த கலகமும் வராம என்னால வாழ முடியும். கேட்டியாப்பா? ஏன்பா நான் கேட்கிறேன், எவனோ ஒரு அயோக்கியனுக்காக இவ ஏன்பா தன் வாழ்க்கையை பாழடிச்சுக்கணும்? திட்டாதீங்க, திட்டாதீங்க. அப்படி திட்டாம என்னப்பா செய்யறது? எனக்கு மட்டும் சக்தி இருந்தா அவன் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பேன். ப்ளீஸ், அவன் மேல ஒரு குற்றம் இல்லைங்க. பணத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சது குத்தம் இல்லையா? நீங்க கொண்டு போனது சீதாவுடைய பணம் தானா? ஆமா. இல்ல, அது வேற ஒரு பெண்ணுடைய பணம். பணத்தை கொண்டு போனதுன்னா பார்த்தவன் நான். நீ பாத்தியா? ராமநாதா, நீ என்னப்பா சொல்ற? ஆமாங்க, நான் ராமநாதன் இல்ல. இந்த பாருங்க. ராமுவா? நீங்களா? ஆமா, நானே தான். அன்னைக்கு உங்க அப்பா கொண்டு வந்த புத்தகத்தை பார்த்தேனே, அது உன் படம் இல்ல. நான் தானே கொடுத்துருச்சேன். அப்ப எப்படி மாறிச்சது? எப்படி மாறி இருக்க முடியும்? அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ யாரோ என் மேல மோதினாங்க, புஸ்தகம் கீழே விழுந்துச்சு. என் வீட்டுல தான் மாறி இருக்கணும். இதுக்கும் அந்த செக்ரட்டரி தான் காரணமா இருந்திருப்பான். அப்படின்னா என் வீட்டுக்கு நெருப்பு வச்சதும் அவ ஏற்பாடாதான் இருக்குமோ? இருக்கும் இருக்கும். இப்ப நான் கொலைகாரனா தெரியாதே அவ்வளவுதான். கொலையா? ஆமா சீதா, நான் கொலைகாரன் தான். நடந்த சொல்றேன் கேளு. இதுதான் நடந்தது. இந்த துப்பாக்கி அவ கையில இருந்தது.
அதை பறிக்கிற முயற்சியில தான் குழப்பம் ஏற்பட்டு என்னடியான அவளை நான் சுட்டுட்டேன். இப்படி ஒரு கொலையை செஞ்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? போங்க வெளியே. சீதா, போறீங்களா இல்லையா? என்ன காரியம் செஞ்ச? என்னம்மா சிரிக்கிற? அப்பா, இதுல உண்மையான தோட்டம் இல்லப்பா, போலி தோட்டாதான். நான் பிரிச்சு பார்த்தேன். அவசரத்திலயும் பரபரப்புலயும் இதை அவர் தெரிஞ்சுக்கல. அப்படியா? ஆமா, நீங்க கொலை செய்யல. உண்மையா நீங்க கொலை செய்யல. அப்படின்னா செக்ரட்டரி எப்படி செத்தா? நீங்க அங்கிருந்து போன பிறகு வேற யாரோ அவளை சுட்டு கொண்டிருக்கணும். அந்த பழிய உங்க மேல போட்டிருக்காங்க. ஆமா, அப்படித்தான் இருக்கணும். உடனே நான் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா நீங்க சுதந்திர மனுஷனா நடமாட்டணும். இந்த நிலைமையில அதை எப்படி நாள முடியும்? முடியும், நிச்சயமா முடியும். போலீஸ் ஸ்டேஷன் ஹியா. ஆஷா கொலை சம்பந்தமா தேடி இருக்கீங்களே ராமு. எஸ் எஸ். அவர் இப்ப புது தெருவில் இருக்கிற கலாசிரியர் கார்மேகன் வீட்டுல இருக்கார் சார். என்ன கார்மேக வீட்டுல இருக்காரா? ஆமா சார். ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ 1242 1237 கமா. செக்ரட்டரி ஆஷா கொலை சம்பந்தமா தேடிக்கிட்டு இருந்தமே, அந்த ராமு இவர்தான் சார். இவரை கைது பண்ணியிருக்கிறோம். வெல் மிஸ்டர் ராமு, நீங்களே அந்த கொலை செய்தீங்க? அப்படித்தான் சொல்றாங்க சார். ஆனா உண்மை அது இல்ல. கரெக்ட். உண்மையான குற்றவாளி இப்பதான் நீங்க சரணடைஞ்சாச்சு. அப்படியா? யார் சார் அந்த பாவி? நான் பார்க்கலாமா? ஓ எஸ் ஆஃப் கோர்ஸ். சார், ஒரு பெண்ணா கொலை செய்ய சொல்றீங்க? ஆமா. யாருங்க? என்னம்மா? சீதா, நீயா? சார், சீதாவா கொலை செய்தது? இருக்கா சார்? இருக்கவே இருக்கா சார்? வெல் மிஸ்டர் ராமு, ஆதாரத்தை இவங்களே கொடுத்திருக்காங்க. சீதா உங்களை காதலிச்சாங்களா? ஆனா நீங்க உங்க செக்ரட்டரி ஆஷாவை கல்யாணம் செய்துக்க முடிவு செய்துட்டீங்களா? அதனால ஏற்பட்ட ஏமாற்றத்தால, பொறாமையால சீதா ஆஷாவை கொலை செய்துட்டாங்களா? எழுதி கொடுத்திருக்காங்க சார். டெலிபோன். அப்படியா? எக்ஸ்கியூஸ் மிஸ்டர் ராமு. சார், இந்த அம்மாட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? பேசுங்களேன். சீதா, என்ன இதெல்லாம்? ஏன் இந்த பரிசு வந்துகிட்ட? நான் தான் சொன்னேனே, உங்களுக்கு துரோகம் செஞ்ச உண்மையான கொலைகாரனை நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க சுதந்திர மனுஷனா நடமாட்டணும். இனிமே போலீஸ் உங்களை தேடாது, நீங்க கொலைகாரனை தேடலாம். ஐயோ, கொலைகாரனை நான் கண்டுபிடிக்க முடியாம போயிட்டா? ஒன்னும் ஆயிடாது, என்ன தூக்குல போடுவாங்க. சீதா, உங்களுக்காக அந்த தியாகத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சீதா, தெய்வத்துக்கு தான் கருணை உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது பெண்ணுக்கும் உண்டுன்னு நீ நிரூபிச்ச சீதா. சீதா. மிஸ்டர் ராமு, வரீங்களா? சித்தப்பாங்க. அண்ணே அண்ணே வந்துட்டீங்களா? சித்தப்பா உங்களை கூட்டி வரதுக்காக தான் கார் எடுத்துட்டு போயிருக்காருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க. பெருசா அரைஞ்சீங்களே சீதா சீதான்னு, அவ பண்ண வேலையை பாத்தீங்களா? அவதான் செக்ரட்டரிய சீதாவை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. பாவம், என்ன காப்பாற்றத்தான் அந்த பழி அவ சுமந்துகிட்டு இருக்கா. கிருஷ்ணா, நான் 6 குணங்கள் உள்ள பெண்ணைத்தான் தேடினேன். ஆனா ஆயிரக்கணக்கான நல்ல குணங்கள் உள்ள சீதாவே எனக்கு கிடைச்சிட்டாப்பா. அப்படியா? உங்களுக்கு ஏத்த மனைவின்னு அவங்க நிரூபிச்சுட்டாங்க. அவளுக்கு ஏத்த கணவன் தான் நாங்க அதை நிரூபிக்க வேண்டாமா? போப்படு. எங்க? என் பாக்கியோட விளையாடுற வஞ்ச கூட்டத்தை கண்டுபிடிக்க, என் அன்பு தெய்வத்தை விடுதலை செய்ய. நம்ம வீச போறமே வேலை, அதுல மாட்ட போற முதல் வில்லன் யாரு? பாம்பாட்டி பைரவன். எங்களால நல்லா வாழணும்ப்பா. இருக்க சுமங்கலியா இடம். அம்மா, உன் பேர் என்ன? சீதா. தம்பி, ராமனு கேட்ட செய்தியை கண்டுபிடிச்சிட்டியா?
நீ